வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளின் நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மார்ச் மாதத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. ரொம்ப குரூஷியலாக, ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 அம்சங்கள். போன மாதம் பிப்ரவரி மாதம்லாம் நற்பலன்கள், சுப பலன்கள் ஏற்பட்டது, நல்லாவே இருந்திருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும். ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார். அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லது ராகுவுக்கு 2-12 அந்த சனியும் செவ்வாயும் உட்கார்றாங்க. ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளோ சிறப்பு இல்லை. அதோடு மட்டுமல்ல, பகை கிரகங்களான சனி சுக்கிரன், அங்கேயும் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல் பகை கிரகங்களான, நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு, அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது. மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார். அப்போது இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா வகையிலும் மார்ச் மாதத்தில் நம்மளுடைய அன்பர்கள், அது இங்கே எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு முக்கியமாக அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போகிறது, எந்த பக்கம் முடிவெடுக்கிறது, எந்த பக்கம் நாம் சாஞ்சு பேசுகிறது, எந்த பக்கம் சப்போர்ட்டாக நாம் இருக்கிறது, அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை, அது சினிமா துறையாகட்டும் அல்லது மீடியா துறையாகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும், எல்லாருக்குமே இது பொருந்தும். பொதுவாக இந்த உலக அளவில் நம்ம பாரத தேசம், நம்ம இந்தியா நம்ம எடுத்துப்போம். அப்போ இது ஒரு கலகத்திற்கான காலமாக, மாதமாக இது அமைந்துள்ளது. கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டு காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. இதுவரை நாம் சந்தித்திராத, இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் ஒன்று சேருது. மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பாக ஃபேமிலி சப்ஜெக்டில், கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா சூரியன் அங்கே ராகு, சூரியன் ராகு, அதே போல் இங்கே செவ்வாய் சுக்கிரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க. சுக்கிரனும் செவ்வாயும், ஆணும் பெண்ணும், கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க? சனியுடைய சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு வச்சுன்னா பிள்ளைகள், சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்தில் நல்ல பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக அவங்களுக்கு ஏதானும் டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க, சப்போர்ட்டிவான பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அங்கே பாருங்கள், சூரியன் ராகு இணைவு, அரசியல் கழகம் உண்டு, குடும்ப கழகம் உண்டு. அதே போல் தேவையில்லாத சிறைவாசங்கள், தேவையில்லை அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதுவரையிலும் அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு அரெஸ்ட் வரல, ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக, கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்கே ஏற்படுகிறது. அப்போ செவ்வாய் சுக்கிரன், சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவன் நதிகள் கூட வற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்தில். செவ்வாயும் சனியும் கன்னியிலே சேர்வாரேயானால் கடலும் வற்றி போகும். கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும். அப்போ என்ன ஆகுங்க?
நம்மளோட ட்ரை பிளேஸ், அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலமும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ஸு, நிறைய பாயிண்ட்ஸை நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அப்போ இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை கிரக அமைப்புகள் மேஷத்தில் குரு, மேஷத்திலே குரு பகவான், அதோடு விட்டோம்னாக்க நேர கன்னியிலே கேது, கும்பத்திலே சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான், மீன ராசியிலே ராகு, சூரியன், புதன். இந்த 4 இடங்களில் மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு. இதில் 2 வீடுகளில் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 2 பாவங்களிலும் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. அந்த 3மே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இதுவரையிலும் நினைத்தவரை அடிச்சுக்கிட்ட பகை, அந்த பகையாளிகள், பங்காளிகள் கூட இன்றைக்கி ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக, நல்ல விதமாக தர்மத்துக்காக இல்லை, சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஸோ வாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, இந்த மார்ச் மாதம் எப்படி செய்யப்போகுது, முக்கியமாக நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். வாருங்கள். மேஷ ராசி நேயர்களே, அப்போ மேஷ ராசி நேயர்களே, நம்ம சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாம் உங்கள் ராசிக்கு தான் அந்த காலப்புருஷனே நான் சொன்னேன். இப்போ மேஷ ராசிக்கு 11ஆவது வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை அமைந்துள்ளது. பொதுவாக அந்த சனி செவ்வாய் சேர்க்கை அமைஞ்சாலே காவல்துறை அதிகாரிகளில் தான் நம்ம சொல்லணும். யூனிஃபார்ம் டியூட்டிஸில் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ, யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நர்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், அட்வொகேட்ஸாக இருக்கலாம், அந்த அவங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல, அதுதான் சீருடை பணியாளர்கள்னு அவங்களுக்கு அது அந்த பேர் வச்சாங்க தமிழில். அது வெறும் போலீஸ்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் கிடையாது. காவல்துறை அதிகாரிகளும் நம்ம சேர்த்துக்கணும். மெயினாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நார்மலாக ஒரு கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி தான், லேடி கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி தான், அல்லது ஒரு எஸ்ஐ, அதுக்கு மேலே இன்ஸ்பெக்டர், இன்னும் என்ன உண்டு, ஐஜி, டிஐஜி, என்ன வேணாலும் பொசிஷன் வச்சுக்கோங்க. அப்போ காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது முப்படைகளில் இருக்கக்கூடியவங்க, அதுக்கு அடுத்தபடியாக யூனிஃபார்ம் எங்கே வருதுன்னா நர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, டாக்டர்ஸு, அதே போல் அட்வொகேட்ஸ். அப்போ யூனிஃபார்ம் எங்கெல்லாம் வருதோ அந்த இடங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி என்பர்கள், இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது அக்கம் பக்கத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கணும். அக்கம் பக்கத்து வீடுகளில் தேவையில்லாத திருஷ்டிகள், தேவையில்லாத வம்பு சண்டைகள் இவையெல்லாமோ நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும்போது சேமிப்பு காலியாகும். ஒரு வீடு நல்லா இருக்கும், நல்லபடியாக இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வேலை வைக்கும். திடீர்னு போரில் தண்ணி இருக்காதுன்னுவாங்க, எல்லாம் இப்போ ஈபி வந்து வெடிச்சிடுச்சு அப்படின்வாங்க. ஏதோ ஒரு விஷயம், அப்போ ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வீணாக செலவாகும். அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, வீண் விரயங்கள். உங்களுக்கு நன்மையே, வேறு எந்த சங்கடமும் நடக்காமல், வேறு வெளியில் எந்த கஷ்டங்கள் நடக்காமல், இந்த உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தெய்வ அனுகூலம் உங்களை காப்பாற்றுதுன்னு அர்த்தம். அப்போ வேறு ஏதோ ஒரு பெரிய சங்கடம் ஏற்பட இருந்தது, அந்த சங்கடத்தை மாற்றுவதற்காக சாமி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு வீண் விரயங்களை ஏற்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ யாருக்கெல்லாம் இந்த வீண் விரயங்கள் ஏற்படுகிறதோ அதெல்லாம் ஜாதகம் ரொம்ப கடுமையாக இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு இண்டிகேஷன் மார்க் மாதிரி. எப்படி பின்னாடி வரக்கூடிய வண்டிக்கு ஒரு ஹாரன் சவுண்டு வந்து, ஒரு பீப் சவுண்டு வந்து எச்சரிக்கையை கொடுக்குதோ, அதே போல் ஒரு வீண் செலவு வருதுனாக்கா உங்கள் ஜாதகத்தை ஒரு பேட் டைம் இருக்குது, அதனால் இந்த வீண் விரயம் வருது, சந்தோஷமாக இந்த செலவை நீ பருடான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள் என்று அர்த்தம் மேஷராசி அன்பர்கள். அதே போல் உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள் வழிகள்லையும், அல்லது சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, இனி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட இடங்களில் ஒரு மிகப்பெரிய கலகம் ஏற்பட்டு, மிகப்பெரிய ஒரு சண்டை ஏற்பட்டு, ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய காலம் மேஷராசி என்பர்களே. விற்காத இடங்கள், ஒரு இடம் வந்து இங்கே விற்கணும்னு நினைக்கிறீங்க,
அர்ஜென்ட்டாக இதை விற்றா தான் நம்ம கடன் அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க. அப்போது விற்காத இடங்கள், விற்காத வீடுகள், இந்த இடத்த விற்றுட்டு நான் எப்படியா செட்டில் ஆகிடலாம் சாமி, எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் கடன் இருக்குது, இல்லை எனக்கு ஒரு 30 கோடி ரூபாய் கடன் இருக்குது, இதை சேல்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படியும் நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களே, விற்காத இடங்கள் அல்லது தீர்ப்பே வராத வழக்குகள் இத்தனை வருஷமாக நடக்குது, 10 வருஷமாக நடக்குது, 15 வருஷமாக கேஸ் நடக்குது. சித்தப்பா பாருங்க, அவர் இழுத்து போட்டுக்கிட்டே போகிறாங்க, பங்காளிங்க இழுத்து போட்டுக்கிட்டே போகிறாங்க, தள்ளி தள்ளி போதே தவிர ஹியரிங் அட்டன் பண்ணுறாங்க தவிர தீர்ப்பு வர மாட்டேங்குது. அதே போல் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த செவ்வாய் சுக்கிரன், பொதுவாகவே இந்த செவ்வாய் சுக்கிரன் ஜாதகத்தில் சேர்ந்துருக்கக்கூடாது. அதே போல் சுக்கிரன் சனி சுக்கிரனும் சேர்ந்துருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் இந்த இல்லற வாழ்வு சுகம் கழிக்காது. ஏன்னா சனி நேர்மையானவர், விரக்தியான மனநிலையில் இருக்கக்கூடியவர், சந்நியாசத்தை விரும்பக்கூடியவர். ஆனால் சுக்கிரன் சுகபோகத்தை, எந்நேரமும் சுகபோகத்தோட போகத்தை அதிகம் விரும்பக்கூடியவர். அப்போ இவங்க 2 பேருக்குமே காம்பினேஷன் ஒத்துப்போகாது. இவருடைய எண்ணங்கள் வேறு, இவருடைய எண்ணங்கள் வேறு. அப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு அங்கே ஏற்படும். அப்போது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவன் ஒன்று சொன்னான்னா அதை ஒன்று சொல்லும். கணவன் ரொம்ப ஆழமாக சிந்தித்து ஒரு விஷயத்தை கொண்டு சொல்லலாம், இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்பான். அது உடனே முன்னாடி நிற்கும், அவர் பண்ணலாம், பண்ணக்கூடாது, அப்போல்லாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்வான். சரின்னு சொல்லிட்டு அவன் வாயை மூண்டு போயிடுவான். அப்போது கணவன் மனைவியிடையே கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் அனுசரித்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். புரிஞ்சு நடந்துக்கணும் நீங்கள், அவ்வளோதான். வேறு ஒன்றும் எதிர்த்து பேசாமல் சரிங்க பண்ணிடலாங்க, முடிச்சிடலாங்க, பாசிட்டிவாக பேசுனீங்கனாலே உங்களுக்கு வேலை ஆகிடும். எது எடுத்தாலும் நீங்கள் அதை குறுக்க நின்று பேசுகிறது, குறுக்க நின்று எதிர்த்தா மாதிரி நின்று ஆடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அங்கே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது பெண்கள், குடும்ப பெண்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். புரிந்து நடந்துக்கணும், அறிவை யூஸ் பண்ணணும். படிச்சிருக்கோம், கால நேரம் இருக்குது, அப்போ கணவன் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அந்த அறிவை நீங்கள் பயன்படுத்தணும். அதே போல் ராகு, சூரியன் ராகு தொடர்புன்னு சொன்னேன். செய்கின்ற தொழில் அமைப்புகள், நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி தான், மெயினாக ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டீச்சிங் லைனில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி தான், தொழில் அமைப்புகள் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். மெயினாக லோன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமே ஆனால், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இந்த 1 மாதம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனிக்கணும். தேவையில்லாத ஆசாமிகள் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முன்பின் தெரியாதவர்கள் உள்ளே உங்களை அதிகாரம் பண்ணி காசு கேட்பான், எனக்கு இவ்வளோ கொடுப்பா, தேவை எனக்கு அப்படின்னு அதிகாரம் பண்ணி கேட்பான். தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க நேரிடும். அப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுமே ஆனால் மேஷராசி என்பவர்களை ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்ட், எனக்கு அப்படி தான் இருக்குது, இப்போது ரொம்ப டஃப்பாக தான் போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள், பரிகாரங்களை தெரிந்து செய்து கொள்வது சிறப்பு. அப்போ எப்போ டைம் உங்களுக்கு டஃப்பாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஒரு நிமிஷம் கூட நீங்கள் தாமதிக்காமல், தேவையில்லாத வழக்கு மேலே வழக்கு வந்துக்கிட்டு இருக்கு சாமி, இந்த வீட்டை காப்பாற்ற முடியுமா, இந்த தொழிலை காப்பாற்ற முடியுமா, இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, இது காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, இது விட்டுடுவோன்னு பயமாக இருக்குது, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குமே ஆனால் உடனடியாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகளை தெரிந்து, பரிகாரங்களை தெரிந்து அது தப்பிச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். எந்த அளவுக்கு கரையேற முடியுமோ அந்த அளவுக்கு கரையேறுவதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் மேஷராசி அன்பர்களே. அதே போல் இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், போர்வெல், குவாரிகள், கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்ட்ஸ், அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், கனிம வளங்கள், மினரல்ஸு, இந்த தொழிலெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் ரீதியாகவோ அரசியல் தலைவர்கள் மூலமாகவோ
அரசியல் தலையீடுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் முன்பின் தெரியாத நபர்கள் சம்மந்தமே இல்லாமல் மிரட்டுவதற்கோ அல்லது வீண் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கோ ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் எதிர்த்து போராட வேண்டிய கால சூழ்நிலை அமைகிறது மேஷ ராசி அன்பர்களே. அப்போ கால சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ராசியில் உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார். இதெல்லாம் வச்சு நீங்கள் எதை இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. வெற்றி உங்களுடையதாக இருக்கும். ஆனாலும் அந்த வெற்றி ரொம்ப எளிமையாக கிடைக்காது, ரொம்ப போராட வேண்டியது இருக்கும் மேஷராசி அன்பர்களே. அதே போல் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத மன பயம், மெயினாக ஹெல்த் உடல்நிலை ஆரோக்கியத்தை ரொம்ப உங்களுக்கு அந்த சட்ட சிக்கல்கள் இருக்கும். ஹெல்த்தில் நமக்கு உடம்பு சரியாகுமா ஆகாதாங்கிற வீண் குழப்பங்கள் ஏற்படும். இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் மேஷராசி அன்பர்களே. அதே போல் 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரியான மந்திர மாந்திரீக தோஷங்கள், ஒரு குடும்பம் வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது சாமி, வியாபாரம் அபிவிருத்தியே ஆகலை, பிஸ்னஸ் டெவலப்பே ஆக மாட்டேங்குது சாமி, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக அதுக்கெல்லாம் உரிய வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். தேவையில்லாத என்கொயரிஸ், அதாவது விசா சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டில் இருக்கீங்க, ஒரு என்கொயரி நடக்குது, இல்லை ஒரு கேஸ் நடக்குது, அப்படிலாம் ஒரு கழகம், ஒரு சிபிஐ ரைடு, ஐடி ரைடு, அது மாதிரியான ஒரு என்கொயரி நடக்குமே. ஆனால் அது எல்லாமே கூட இந்த கிரக காரகத்துவம் தான் காரணம். அப்போது கால நேரங்கள் கடுமையாக உள்ளது. முக்கியமாக இந்த காம்பினேஷன்ஸ், பிளானட்ஸோடைய அமைப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து அதற்கு உரிய வழிபாடுகளை செய்யுங்கள். நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அப்போ தான் உங்களுக்கு சந்தோஷத்தை, நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அப்போது ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் மார்ச் மாதம் நான் ஆரம்பத்திலே சொன்ன எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக ரிஷபராசியை பொறுத்தவரையிலே உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு 10வது வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய சனியோடு இணைகிறார். பாருங்கள் ரிஷபராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 1க்கும் 6க்கும் உடைய சுக்கிரன், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்து அந்த தொழில் ஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய சனியோடு இணைகிறார். இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 2, 12, 2, 7 கூடிய ஒரு பக்கம் அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் அதே செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் அதிபதி, முழு அசுபராக வரக்கூடியவன் அந்த செவ்வாய். பொதுவாக நீங்கள் ரிஷப லக்னமானாலும் ரிஷப ராசியானாலும் ராசிக்கும் லக்னத்திற்கும் முழு அசுபராக வரக்கூடிய 7, 12 அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டகஸ்தானம். கண்டமாம் 2, 7, 8, 2, 7, 8 கரும்பாம்பும் சனியும் சேர்ந்தார். அப்போ ரிஷபராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய், 12ஆம் அதிபதி செவ்வாய். அந்த 7, 12 கூடிய செவ்வாயும் தொழில் ஸ்தானத்தில் போயிட்டு அங்கே அமர்கிறார். அப்போ 10ஆம் அதிபதி, அதோடு 6ஆம் அதிபதி மற்றும் 7, 12 கூடிய அதிபதிகள், 7, 12, 6 3மே அசுபஸ்தானங்கள். இதெல்லாம் ஒன்று போய் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் ஒன்றிணைகிறார்கள். அப்போ அந்த கர்மஸ்தானத்தில் ஒன்றிணைகின்ற பொழுது நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்மார்ட்டாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ பெரிய நீங்கள் க்யூட்டாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ டேலண்ட்டாக இருந்தாலும் சரி தான், எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அல்லது ஆளு அம்பு ஆயுதம் படை எல்லாம் வச்சுருக்கக்கூடிய ராஜாவானாலும், என்கிட்ட தான் பவர் இருக்குது, என்கிட்ட தான் எல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் திமிரில் இருந்தாலும்,
இன்னும் எத்தனை உயர்ந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலுமே கூட ரிஷபராசி என்பர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இதில் என்னன்னாக்கா தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கள் சாமி அப்படின்னாக்கா, தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். ஏன் சிறப்பாக இருக்கும்னா, இந்த என்னதான் ஒரு 7-12 இணைந்தாலுமே கூட ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல வந்து சனியோடு இணைகிறார். பொதுவாக தொழில் ஸ்தான அதிபதி யாருன்னு கேட்டிங்கனாக்கா அவர் தான், சனி தான். அதோடு அவர் தான் தொழில் காரகனும் அவர் தான். அப்போ தொழில் காரகனோடு தொழில் ஸ்தான அதிபதி அங்கே பலம் பெறுகிறார். அவரோடு உங்கள் ராசிநாதன் இணைகிறார். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசி என்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு மிகப்பெரிய கலகம் ஏற்படும். நான் அடித்து சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். என்ன சாமி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இருக்கிறது தான் சொல்ல முடியும். நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், உத்தியோகம் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், உள்நாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய இண்டஸ்ட்ரியல் வச்சு நடத்தக்கூடியவர்கள், நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் செய்கிற வேலையிலையோ, வேலை செய்கிற இடத்துலையோ, அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையோ ஒரு மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய ஒரு கலகம் ஏற்படும், ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். ஆனால் கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும். நல்லா புரிஞ்சுக்க. சனியுடைய வேலையே என்னென்னா, எந்த ஒரு நன்மை நடப்பதற்கு முன்பாகவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படும். ஒரு வழக்கு தொடர்ந்தால் தான் அதுக்கு தீர்வு வரும். ஒரு குற்றம் சாட்டினா தான் அங்கே நீதி கிடைக்கும். அதை போல கலகம் பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தை. கலகம் யாருங்க? சனி. கலகம் யாரு? பின்னாடி போய் பேசுறது, மறைஞ்சிருந்து பேசுறது, மறைஞ்சிருந்தது, இதெல்லாம் சனியுடைய வேலை. அப்போது அந்த கலகம் பிறந்து செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளில், பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு கலகம் ஏற்பட்டு, இல்லை ஒரு கலக்கம், ஒரு மனசில் பயம். கலகம்னா ஒரு சண்டை மட்டும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மனசில் பயம், மனசில் ஒரு அச்சம், தேவையில்லாத பயங்கள், ஒரு கைகால் நடுக்கம் ஏற்படுவது, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்படுமே. ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அந்த கலகம் ஏற்பட்டு அதுக்கு பின்பாக மிகப்பெரிய நன்மை நடைபெறும். உங்களுக்கு ஃபேவரபுளாக அந்த விஷயம் நடக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு உத்தியோகம், ஒரு சேர் உங்களுக்கு காம்படிஷனாக இருக்குது. அந்த போஸ்டிங்க்கு நீங்கள் போகணும். ஆனால் நிறைய காம்படிஷன் இருக்குது. உங்களை பற்றி ஒரு பேட் ரிப்போர்ட் வருது, என்கொயரி வருது, எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். எல்லாத்தையும் வின் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அந்த சேரில் உட்காருவீங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம், அந்த லாபத்தை அடைவதற்கு சாமி வைக்கக்கூடிய டெஸ்ட்டு தான் அந்த கிழமை. இந்த சேரை அவன் கொடுத்தானா, இந்த பதவியை அவன் கொடுத்தானா, காப்பாற்றிப்பானா, அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிற டெஸ்ட்டு வச்சு, பரீட்சை எழுத வச்சு, அதன் பிறகு உங்களுக்கு அந்த பதவியை கொடுப்பார். ஆனால் இது நன்மையான விஷயம். இது வெளியிருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கலாமே தவிர, உண்மையிலேயே ஒரு நன்மை நடக்கப் போகுது ரிஷபராசி நேயர்களே. அப்போ என்ன, உங்களுடைய மனசு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, தேவையில்லாத மனக்குழப்பங்கள், அதுவும் செய்கின்ற தொழில். நான் தான் சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், அல்லது சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சிஏ அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், அல்லது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், மில்ஸ், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், நிறைய விவசாயிகளாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். சினிமா துறையில் நிறைய நம்ம பார்க்குறோம், நகைச்சுவை நடிகர்கள் இருக்காங்க, சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நம்ம ஏன் பெரிய ஆர்டிஸ்ட்டை போகணும்? ஏன்னா அவங்களெல்லாம் பணங்காசு இருக்குது, அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், சின்ன ஏழைப்பாளைங்க 4 பேரை நம்ம 4 பரிகாரத்தை சொல்லி அவன் நல்லா இருந்தால் அவன் சிரிப்பில் நம்ம நல்லா இருப்போம்டா அப்படின்னு வர என் குருநாதர். இப்போ சினிமா துறைன்னு சொன்னால் நம்ம பெரிய ஆளுங்க நமக்கு தேவையே கிடையாது. சின்ன சின்ன தொழிலாளர்கள், ஒரு நகைச்சுவை ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அல்லது
ஒரு குணச்சித்திர நடிகர்களாக இருக்கட்டும், இல்லை பின்னாடி ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், அந்த சினிமா துறையை சார்ந்த நண்பர்கள், ஏன்னா அவங்க நிறைய பேர் இன்றைக்கி நம்மகிட்ட வந்து வாராகிட்ட வந்து பலன் பெற்றவர்கள் ஏராளம். எத்தனையோ பேர் இன்றைக்கி சினிமா துறையில் நல்லா இருக்காங்க. அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம், வாராகிட்ட வந்து ஜெயிச்சுட்டு போனவங்க அதிகம். அப்படி பார்க்கின்ற பொழுது சினிமா துறையாகட்டும், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக தொடர்ந்து பழகி வரக்கூடிய நண்பர்கள் கூட பகையாளிகளாக அல்லது சற்று துன்பம் விளைவிக்கிறவர்களாக கூட மாறிவிடலாம். தொலைவிலிருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு அது துன்பமாக தெரியும். ஆனால் ரிஷப ராசி அன்பர்களே, கடைசியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. கடைசியில் வெற்றி உங்களுடையது தான். மேஷராசி, ரிஷபராசி அன்பர்களே. அதே போல் உடல்நிலை ஆரோக்கியத்தில் ரொம்ப அதிக அக்கறை செலுத்த வேண்டும். உடல்நிலை ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் தரணும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் ஏதானும் இருக்குமே ஆனால் அதெல்லாம் செஞ்சுக்கிறது நல்லது. அறுவை சிகிச்சைகள் இருக்குமே ஆனால் செஞ்சுக்கிறது நல்லது. இன்னும் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கும். மனசில் ஒரு பயம் இருக்கும், பெயின் இருக்கும். ஆனால் ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணுவாங்க, ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருக்குன்னுவாங்க. வீட்டுக்கு வந்தால் வலிக்கும். அப்போ இதெல்லாம் திருஷ்டி அல்லது செய்வினை கோளாறுகள் போன்ற மறைமுகமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களாலும் அல்லது வெளியில் பழகக்கூடியவங்க, சொசைட்டியில் பதவி போட்டிகள், இந்த பதவி போட்டிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, உங்களுக்கு இங்கே நல்லா இருக்கிறது பிடிக்காது, அதனால் ஒரு வம்பு வழக்கு, தேவையில்லாத கோர்ட்டு கேஸெல்லாம் உங்களை இழுத்து விடுவாங்க. என்கொயரிகள், அரசியல் நெருக்கடிகள், அரசியல் தாக்கங்கள், அரசியல் சூழ்ச்சிகள், இதெல்லாமே ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. போட்டி பொறாமைகள், மெயினாக போட்டி பொறாமைகள் தான் காரணம். அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர்கள் இவங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், மன துன்பங்கள், மன கஷ்டங்கள், இந்த மாதிரியான இடங்களிலே கூட நிச்சயமாக ரிஷபராசி என்பவர்களே இந்த மார்ச் மாதம் எச்சரிக்கை தேவை. ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறது கரெக்ட், எனக்கு அப்படி தான் நடக்குது, கொஞ்சம் டஃப்பாக தான் போகுது சாமி, கொஞ்சம் நீங்கள் சொல்கிறது எக்ஸாக்டாக இருக்குது சாமி, ஓரளவுக்கு ஒத்து போகுது. எப்படி சாமி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரிஷபராசி என்பவர்களே இதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் முக்கியம். அப்போ எல்லா விதமான துன்பங்களுக்கும் எல்லா விதமான குற்றங்களுக்கும் தோஷ நிவர்த்தி உண்டு. அப்போ இந்த கால நேரம் கடுமையாக இருக்குதுன்னு சொன்னேன். அந்த ராகு சூரியன் ராகுங்கிறது எவ்வளோ பெரிய காம்பினேஷனு, சேரக்கூடாத நடக்கக்கூடாத ஒரு காம்பினேஷன்ஸ். இன்னும் சொல்லப்போனால் இந்த சமயத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நடந்துக்கணும். அடுத்த ஒரு மாதத்துக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இந்த சூரியன் ராகுடைய இணைவு இருக்கும். லக்னத்தை பொறுத்து அதனுடைய தலையெழுத்து மாறும். அப்போ அன்பு நேயர்களே, ரிஷபராசி என்பர்களே, இந்த மார்ச் மாதம் ரொம்ப கடுமையானதாகவே அமைகிறது. இதிலும் எச்சரிக்கை தேவை, நிதானம் தேவை, கவனம் தேவை, அதிக அக்கறை தேவை. அப்போ தான் நிச்சயமாக எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நடந்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சாமி, எனக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னாக்கா, இதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி, இதுலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவருவது எப்படி என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்களுடைய பர்த் சார்ட், உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இதுக்கு சரியான ரெமெடி என்ன, இதுக்கு சரியான பரிகாரங்கள் என்ன என்பதை தெரிந்து அந்த பரிகாரங்களை, அந்த ஆலய வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் நிம்மதியான எதிர்காலம், நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. அப்போது மிதுன ராசி என்பர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மிதுன ராசி என்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு மிகுந்த கவனம், மிகுந்த எச்சரிக்கை அவசியம் தேவை. உங்கள் ராசிநாதன் கேந்திரம் இருக்கிறார், 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் அமைந்திருக்கிறார். பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு
இது ஒரு போராட்ட காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இது ஒரு போராத காலம்னு வச்சுக்கலாம். இப்போ ஜனவரி பிப்ரவரிலாம் நம்ம நல்லா தான் சொன்னோம், அவங்களுக்கு சிறப்பாக இருந்தது அப்படின்னு பாசிட்டிவாக தான் சொன்னோம். இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையில் குறிப்பாக அரசியல் தலைவர்கள், ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் அப்படி வச்சுக்கலாம், ஃபேமஸ் ஆனவங்க, பேர் சொன்னால் எளிமையில் தெரியக்கூடிய இருக்கும் வகையில் இருக்கக்கூடியவங்க. அப்போ யார் முதல்ல இருப்பாங்க? அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், அதே போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மீடியா துறையில் வச்சு நடத்தக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபெமிலியராக இருக்கக்கூடியவர்கள். அப்போ மிதுன ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிநாதன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீட்டில் அமைந்திருக்கிறார். அந்த 10ல் ஏற்கனவே 3ஆம் அதிபதி உங்கள் ராசிநாதனுக்கு நெருங்கிய நண்பன் யார்? சூரியன். சூரியன் கூட ஏதாவது கொஞ்சம் தள்ளி போவார். புதன் சூரியன் விட்டு வெளியே போக மாட்டார். ஒரு சில பசங்க பார்த்தீங்கன்னா அப்பா கூட சுற்றின்னு இருக்கும், ஒரு பசங்களை பார்த்தீங்கன்னா அம்மா கூட சுற்றின்னு இருக்கும். எங்கே குளிக்க போனால் கூட பாத்ரூம் வாசலில் போய் நின்றுட்டு இருக்கும் அந்த பசங்க, ஆமாம் அம்மா அம்மான்னு. அந்த மாதிரி ஒரு நாளும் சூரியனை விட்டு விலகாத புதன். ஆனால் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம், நீங்கள் மிதுன லக்னமானாலும் சரிதான், உங்களுக்கு அந்த சூரியன் 3ஆம் அதிபதியாக அரை அசுபராக மாறிவிடுகிறார். அந்த 3ஆம் அதிபதி எங்கள் கர்மஸ்தானத்தில் 10ல் எப்பயுமே சூரியன் இருக்கக்கூடாது. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்கிறாங்க. எந்த பாவி வேண்டுமானால் 10ல் சூரியன் இருப்பது அவ்வளோ சிறப்பல்ல. ஆனால் தொழில் ஸ்தானத்தில் அந்த சூரியன் இருந்து அவர்களோடு அந்த மிதுன லக்னத்திற்கு சுபர்களும் பார்க்கப்படுவாரே, ஆனால் அவர் ரொம்ப மிகுந்த உயர்ந்த பதவிகளை எல்லாம் அவங்க அடைவாங்க. அரசியல் நல்ல உயர்ந்த பதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இதை நம்ம இது 2 விதமாக பிரித்து கொள்ளலாம். மிதுன ராசி என்பவர்களே, 10வது வீட்டில் கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் அமைந்திருப்பதால், 3ஆம் அதிபதி 10ல் அமைந்திருப்பதால் உங்களுக்கு அரசியலில் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்களா சாமி, மனசு ஒரு சந்தோஷப்படட்டும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சூரியன் கர்மஸ்தானத்திலிருந்து ராகுவோடு இணைகின்ற பொழுது, ஏன்னா சூரியன் ராகுங்கிறது ரெண்டுமே பகை கிரகம். ஒருவேளை உங்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. எப்போ திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், மறைமுகமான அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், எப்போ அது தூக்கி விடும்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிமிஷத்தில் ஒருத்தவனை தூக்கி வசதியாக வைக்கிறதும், ஒரே நிமிஷத்தில் ஒருத்தன் தரன்னு இழுத்துட்டு வந்து தரையில் போடுறதும் கால நேரங்கள் தான் காரணம். குறிப்பாக அந்த வேலையை செய்யக்கூடியவர் ராகு. அப்போ மிதுன ராசி என்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு சில மிதுன ராசி என்பர்களுக்கு எதிர்பார்க்காத உயரம் எட்டுவீர்கள். எதிர்பார்க்காத உயரத்தை நீங்கள் தொடுவீர்கள். எனக்கெல்லாம் இந்த போஸ்டிங், எனக்கு எதாவது இந்த சீட்டு கிடைக்கணும்னு நினைக்கவே இல்லை சாமி, எனக்கெல்லாம் இந்த சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. அந்த மாதிரி அரசியல் தலைவராகட்டும், இல்லை எனக்கெல்லாம் இந்த சினிமா பட வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கவே இல்லை. அந்த மாதிரி சினிமா துறையை சார்ந்தவங்க, மீடியா துறையை சார்ந்தவர்களும், இன்னும் பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி முதலீடு செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட மிதுன ராசியாக இருப்பார்களே. ஆனால் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது நிலச்சி நிற்கணும்னா அது என்ன வந்து உங்களுக்கு பதவி கிடைக்குதோ அதுக்கு சமமான அது வந்து ஒரு 10% தர்ம காரியங்கள் செய்யணும். தர்ம காரியங்கள் செய்யணும், அழியாத தர்மத்தை செய்யணும். தர்மம் என்றைக்குமே அழியாது, யுகங்கள் கூட அழிஞ்சு போயிடும். ஆனால் தர்மம் என்றைக்குமே அழியாது, தர்மம் நிலைத்து நிற்கும், தர்மம் தலை காக்கும். அதனால தான் அன்றைக்கே சொன்னாங்க, யுகங்கள் கூட, இந்த கலியுகம் கூட முடிஞ்சிடும், அழிஞ்சிடும், வேற யுகம் இன்னும் புதுசாக ஆரம்பிக்கும். ஆனால் தர்மம் என்றைக்கும் அழியாது. அப்போ மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்குது. திடீர்னு எனக்கு ஒரு ஒரு 200 கோடி 300 கோடி வருமானம் டக்குன்னு கிடைக்குது சாமி. நிச்சயமாக அதில் வந்து உங்கள் ஜாதக பிரகாரம் நீங்கள் என்ன தர்ம காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு, எந்த கிரகம் உங்களுக்கு கொடுத்தது என்கிறத தெரிஞ்சு அதுக்கு சமமான தர்மத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அப்போ நார்மலாக ஒரு கைங்கரியம், கோவிலுக்கு ஒரு சின்ன கைங்கரியம் பண்ணுறது உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி, அதெல்லாம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும்.
அப்போ இதன் மூலிமா நமக்கு என்ன தெரியுது? மிதுன ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் அதே சூரியன் ராகு காம்பினேஷனு ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஹையர் லெவலில் ஹையர் போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு புது எதிரிகள் உருவாகி உங்களை டம்மி பண்ணிவிட்டு அவன் உங்களை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதையும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நேற்று வரையிலும் உங்களை அண்ணான்னு கூட இருந்தவன், சார்னு சொன்னவங்க, நீங்கள் உங்களை பீட் பண்ணி உங்களுக்கு மேலே ஒரு சேரில் உட்காந்து உங்களை வேலை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே உருவாகிவிடும். எதிரிகள் உருவாவதற்கு, பகைவர்கள் உருவாவதற்கான கால நேரங்கள் உலா வருகிறது. மிதுன ராசி என்பர்களே, கவனம் தேவை. போன வாட்டி கூட ஒருத்தர் சொன்னார், சாமி நீங்கள் சொன்னது அப்படியே கரெக்டு சாமி, அது கேட்குறது ஒன்றா கஷ்டமாக இருக்கலாமே தவிர ஆனால் உண்மையை சொன்னீங்க சாமி, நீங்கள் அப்படியே சொன்னார் என்கிட்ட, அப்படியே அச்சு பேசுகிறாமல் சொன்னீங்க சாமி. நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, மறைக்காமல் மற்றவங்களா இருந்தால் உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க சாமி. நீங்கள் வந்து பக்காவாக சொன்னீங்க சாமி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் ராகு 2 விதமாக அவங்க செயல்படுவாங்க. அப்போது மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையில் மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, குடும்ப உறவுகள்னால் எப்படி இருக்கும்? சனி செவ்வாய் சேர்க்கைன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அப்போ அதை வச்சு பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி என்பர்களே, ராசிக்கு 7, 12 கூடிய செவ்வாய் எங்கே இருக்காருங்க? 9வது வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார், 9ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார். அப்போது மிதுன ராசி என்பர்களே, குடும்ப உறவுகள் சிறந்து விளங்கும். அதே போல் புதுசாக ஒரு கல்யாணம் நடக்குது, கல்யாணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலாட்டா கல்யாணமாக ஆகாமல், கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக அங்கே கொண்டு போகும். அதே போல் திருமணம் முடிஞ்சிருச்சு, மருமக வீட்டுக்கு வராங்க, நல்லா விட்டு கொடுத்து வளைஞ்சு கொடுத்து பாசமாக பார்த்துக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் அங்கே பேசக்கூடாது. அப்போ குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் தேவை. ஒரு சப்ஜெக்டையும் ஒரு வார்த்தையும் கவனித்து உன்னித்து பேச வேண்டும். எனக்கு தான் தெரியும், நான் தான் பேசுவேன்ற மாதிரி அசட்டுத்தனமாக அங்கே பேசக்கூடாது. அப்போ குடும்ப உறவுகளிலே, உறவு முறைகளிலே மிதுன ராசி என்பர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது இல்லை. குடும்பத்தில் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாரோ சரிங்க பண்ணிடலாங்க, அவர் ஒன்றும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணலையே, இப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும்னு ஒன்றும் ஆர்டர் பண்ணலையே, இப்படி செய்யலாமா பண்ணலாமா அப்படி கேட்கும்போது என்ன சொல்லுங்கள்? நீங்கள் பண்ணிடலாங்க, அதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லணும். இல்லை அது அப்படி பண்ண அப்படி கிடையாது இப்படி கிடையாது அப்படி சொல்லும்போது தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படும், துன்பம் ஏற்படும். நீங்கள் ஒரு பக்கம் திரும்பி படுத்துக்க வேண்டியது தான், அவர் ஒரு பக்கம் திரும்பி படுத்துக்க வேண்டியது தான். 2 பேருமே தூங்க மாட்டீங்க, காலையில் இருந்தால் கண்ணி எறியும். அப்போது தேவையில்லாத துன்பங்கள். அப்போது இதெல்லாம் நீங்கள் தடை செய்வது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அறிவு தான் இதுக்கெல்லாம் கால நேரங்கள் 50%, நம்ம அறிவு 20%. அப்போ மிதுன ராசி என்பதிலே குடும்ப வாழ்விலே ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது, குடும்பம் சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள், சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவையெல்லாமும் ஏற்படுமேயானால் அந்த குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் கட்டுமான தொழிலில், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்ய, ஏன்னா சனி செவ்வாய் சேர்க்கை பற்றி நான் சொல்கிறேன். அதே போல் வெளிநாட்டில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர், குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, இந்த பக்கம் கனடா, இந்த நாடுகளில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர், நியூசிலாந்து அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான பகுதிகள் இந்த சனி சூரியன் ராகுக்கு உரிய பகுதிகள் இவையெல்லாம். அதனால் அந்த ஊர்களை நம்ம குறிப்பிட்றோம். ராகுவுடைய ஆதிக்கம் மிகுந்த பகுதிகள் இது. சிங்கப்பூர்லாம் பிரம்மாண்டம்.
மலேசியா, அதே சூரியனுடைய வளர்ச்சி கனடா, நியூசிலாந்து, அதெல்லாம். அப்போ இந்த சூரியன் ராகு காம்பினேஷன், இந்த மாதிரி வெளிநாட்டில் அரசியல் செய்யக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அல்லது அங்கே தொழில் செய்யக்கூடியவங்க, அங்கேயும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுக்கெல்லாம் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களா சாமி, இதுக்கு என்ன வழி? இப்போ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது, நாம் ஜெயிக்கணும், அதுக்கு என்ன வழி சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களே, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை எடுத்து செய்யணும். அது சோம்பேத்தனப்படக்கூடாது. வரும்போது எதையும் நம்ம கொண்டு வரல, எல்லாம் கால நேரங்கள் தெய்வம் நமக்கு இங்கே கொடுத்தது தான், கிரகங்கள் கொடுத்தது தான் இன்னும் சொல்லப்போனால். அப்போ அந்த கிரகத்துக்கே நம்ம திருப்பி செய்கின்ற பொழுது இன்னும் கிரகம் மகிழ்ச்சி அடைந்து, அதுக்கு தான் அந்த பரிகாரங்கள் செய்ய செய்ய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும், எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும், எதிர்காலம் மகிழ்ச்சியானதாக இருக்கும். ஆகவே மிதுன ராசி என்பர்களே, நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் எனக்கு தான் தெரியும் அது எப்படி இருக்கும்னு. உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு ஆராய்ச்சி செய்து நம்முடைய மிதுனராசி என்பர்கள் பலன் அடைய வேண்டும், பலன் பெற வேண்டும், நிம்மதியான வாழ்க்கை அடைய வேண்டும் என்று தான் நாம் இதை சொல்லுகிறோம். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அதற்குரிய வழிபாடுகளை செய்வீர்களேயானால் மகிழ்ச்சியான, நிம்மதியான, நிலையான, சந்தோஷமான எதிர்காலம் அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி.